வாக்கு திருட்டு போராட்டம் தேர்தல் ஆணையர் பிள்ளை எழுத்து பிள்ளை திருத்தம் அதை அவங்க பெருசா கொண்டு வராங்க. தேர்தல் ஆணைய அமைச்சரோட சேர்ந்து ஒரே பிளைட்ல வந்து இறங்கிருக்காங்க. 2024 தேர்தல் என்பது தேர்தலில் 400 இடங்கள் பெறப்போவதாக சொல்லி மோடி பிரச்சாரத்தை தொடங்கினார். 400 இடங்கள் இல்லாமல் மக்கள் 239 இடங்கள் மட்டும் பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டது. 239 இடங்கள்லையும் இப்ப அதுலேயும் வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தொகுதியில இப்ப வெளியிட்டார். பெங்களூர் மத்திய தொகுதியில நீங்க எல்லாரும் பாத்தீங்க, போன வியாழக்கிழமை அன்னைக்கு வெளியிட்டார். ஒரு வாரம் ஆச்சு. அந்த தொகுதியில 1 லட்சம் ஓட்டு கள்ள ஓட்டு, 1 லட்சம் ஓட்டு திருட்டு ஓட்டு அப்படிங்கிறதுனாலையும் அதனால 30,000 ஓட்டுல அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி 48 தொகுதிகள் இருக்கு. திருட்டுத்தனம் பண்ணி பாஜக அரசு, இந்த மத்தியில் அமைந்திருக்கின்ற அரசு 240 தொகுதிகள் பெற்றது என்பது 48 தொகுதிகளில் திருட்டுத்தனம் பண்ணி தருகிறது. அதனால இந்த அரசு என்பது ஒரு திருட்டுத்தனமான அரசு. இந்த அரசு இந்த பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறது. பாராளுமன்றத்திலே கேள்வி கேட்பதற்கு விவாதத்திற்கு 15 நாளா எதிர்கட்சிகள் கேட்டும் அதற்காக வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. 300 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையத்தை போய் இதை பற்றிய குறைகளை பற்றி எஸ்ஐஆரை பற்றியோ அல்லது ஓட்டு திருட்டு பற்றியோ சொல்வதற்காக சென்ற பொழுதும் அதை பற்றி சந்திக்க விரும்பவில்லை ஞானேஸ்வர் சிங் அவர்களும் திரு ராஜீவ்குமார் அவர்களும் பாஜகவினுடைய ஏஜென்ட்டுகளாக செயல்படுவதனுடைய விளைவாக தேர்தல் ஆணையம் TN சேஷனால் காலத்தில் எப்படி பெயர் பெற்றிருந்ததோ அந்த தேர்தல் ஆணையம் இப்பொழுது தன்னுடைய நிலையை இழந்து ஒரு பாஜகவினுடைய துணை அமைப்பாக செயல்படுகிறது. இதனுடைய விளைவாக மக்களுடைய இதனால என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஓட்டு ஒரு இந்தியனுக்கு என்பது மாறி பாஜகக்காரர்களுக்கு மட்டும் 5 ஓட்டாயிருது, சாமானியர்களுக்கெல்லாம் 1 ஓட்டாயிருது, மற்ற கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ஓட்டு இல்லாம ஆயிருது. இதனுடைய விளைவா பாஜகக்காரர்களுக்கு மட்டுமான ஜனநாயகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது RSS உடைய துணையோடு நடைபெறுகிறது. இதை எதிர்த்து ராகுல் காந்தி அவர்கள் பீகாரிலே வருகின்ற 17ஆம் தேதி பீகார் மாநிலத்தில், ஏன்னா அவரை பாராளுமன்றத்தில் பேச விடல, 15 நாளா கேட்டு எதிர்கட்சி தலைவரை பேச விடல, தேர்தல் ஆணையத்தை போய் பார்க்கறதுக்கு 300 MPக்களோட போனோம், அதையும் பார்க்க விடல, காவல்துறை கைது செய்தது. அதனால திரு ராகுல் காந்தி அவர்கள் 17ஆம் தேதி பீகார் மாநிலத்திலே யாத்திரையை தொடங்குகிறார். வாக்காளர் உரிமை யாத்திரை என்ற யாத்திரையை ராகுல் காந்தி அவர்கள் தொடங்குகிறார். இந்த யாத்திரை என்பது மக்களிடம் கொண்டு போய் சேர்வதற்கு 17 நாள் யாத்திரை. அந்த யாத்திரை நடக்க போகிறது. எங்களை பொறுத்த மட்டிலே வாக்காளர்கள் 12% வாக்காளர்களை, இந்தியா கூட்டணியுடைய வாக்காளர்களை டெலீட் செய்துவிட்டு பீகாரிலே தேர்தல் நடத்துவது என்பது ஜனநாயக விரோதமானது. இது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். எங்கெல்லாம் பாஜக தோற்க இருக்கிறதோ அங்கெல்லாம் இதே மாடல், இது மாதிரி பல புதிய அறிவியல் பூர்வமான பிராடுத்தனத்தை பாஜக அரங்கேற்றுகிறது. இது என்ன தமிழ்நாட்டில் என்ன செய்ய இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஏனென்றால் இது தேர்தல் ஆணையத்தால் செய்யப்படுகிறது. பாஜக கட்சிக்காரர்கள் எதுவும் படவில்லை. எல்லாமே ஆட்டோ பைலட் மூட தேர்தல் ஆணையம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது. 12% வாக்காளர்களை SIR மூலமாக பீகாரிலே இந்தியா கூட்டணியுடைய வாக்காளர்கள் டெலீட் செய்யப்பட்டிருக்கிறார். இது ஜனநாயக விரோதமானது. இதை எதிர்த்து தொடர்ந்து போராடுவோம். ராகுல் காந்தி கைதுக்கு விஜய் கண்டனம் அவருக்கு நன்றி, திரு விஜய் அவர்களுக்கு நன்றி. ஜனநாயகத்திற்காக போராடுகின்ற ராகுல் காந்தி அவர்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. 6 லட்சம் வாக்காளர் தமிழகத்துல சேர்த்துக்கிறது ஊழல் சொல்லி நயினா நாகேந்திரன், அந்த நயினா நாகேந்திரனுக்கெல்லாம் இதுல பாதியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே பாதி தெரியாது. ஏனென்றால் பாஜக காரர்களை பொறுத்த மட்டும் RSS இதற்கு பின்னால் இருக்கிறது. இது தேர்தல் ஆணையத்தால் செய்யப்படுகிறது. இவர்களை பொறுத்த மட்டும் நயினா நாகேந்திரன் போன்றவர்கள் பாஜக அவர்கள் தலைமைக்கு சப்பை கட்டுவதாக நினைத்துக் கொண்டு தமிழக வாக்காளர்களுடைய உரிமைகளை பறிக்கப் போகிறார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற வாக்காளர்களுக்கு ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் ஒரு ஓட்டு இருக்குங்கிறது மாறி இப்பொழுது வேறு மாநிலத்தில இருந்து வேற வாக்காளர்களுக்கு 5 ஓட்டு அடிஷனலா 1 வாங்கினா 5 ஃப்ரீ மாதிரி, 1 ஓட்டு போட்டா 5 ஓட்டு ஃப்ரீ மாதிரி ஆக்க போறாங்க. இதனுடைய விளைவு மிக ஆபத்தாக இருக்க போகிறது. இதை புரியாமல் அந்த நயினா நாகேந்திரன் போன்றவர்கள் இதை பற்றி கருத்து சொல்லியிருப்பது வருத்தத்தை தருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அறிக்கை தந்திருக்கிறார். எங்களை பொறுத்தமட்டில் தொடர்ந்து ஆளுநர் ரவி அவர்கள் பாஜகவினுடைய, அதுவும் குறிப்பாக தமிழகத்திற்கு எதிரான
முடிவு எடுப்பதனால் அது அந்த அவருடைய சம்பிரதாய தேநீரை புறக்கணித்திருக்கிறோம். தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணிட்டு வராங்க சென்னையில. காலையில கைது பண்ணிட்டாங்க. மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டும் இது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. அவர்களோடு என்ன இருந்தாலும் சரி பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய அமைதியாக உழைக்கின்ற அவர்களுடைய ஜனநாயக உரிமைகளை அரசு அதிகாரிகளும் சரி அரசும் சரி காக்க வேண்டியது கடமை. அந்த தனியாருக்கு ஒப்படைக்கணும்னு சொல்றாங்க சார். அதுல ஸ்டாண்ட் என்ன சார் காங்கிரஸ்? தனியாருக்கு ஒப்படைப்பது, தனியாருடைய பங்களிப்பு என்பது விவாதத்துக்குரியது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கின்ற தொழிலாளர்களை கௌரவமாக நடப்பதும் அவர்களுக்குரிய பாதுகாப்பு கொடுப்பது என்பதும் இவ்வளவு காலம் மாநகராட்சியிலும் நகராட்சியிலும் உழைத்த அதாவது குரல் இல்லாத தூய்மை தொழிலாளர்களுக்கு இப்படி நடத்துவது என்பது வருத்தம் அளிக்கிறது. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில விஜய் மாநாடு நடத்துறாரு, பாக்குறீங்க? அவருடைய கட்சி மாநாடு பாஜக நடத்தினாலும் சரி, அவர் நடத்தினாலும் சரி, எந்த கட்சி நடத்தினாலும் சரி, எடப்பாடியார் வந்துட்டு போனாலும் சரி, அவர்களுடைய கட்சியில் காப்பண்றாங்க. அவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஜனநாயக உரிமை இருக்கு. எங்களுடைய சண்டைங்கிறது பெரிய சண்டையா இருக்கு. நாங்க போட்டுக்கிட்டு இருக்க சண்டைங்கிறது இந்தியாவினுடைய 12% வாக்காளர்களை இல்லாம ஆக்கிட்டாங்க. 13% வாக்காளர்கள் அவங்க வாக்காளர்களுக்கு திருப்பி ட்ரிபிள் ஓட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டும் சேர்த்து 25% வாக்காளர்கள் இல்லாமல் ஒரு தேர்தல் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் இருக்கிறது. அதை அடுத்து எங்களுடைய பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு இந்தியா முழுவதும். அந்த சண்டையில எங்களுடைய கவனம் இருக்கட்டும். காங்கிரஸ் கூட்டணி தரப்புன்னு ஒரு தகவல் உங்களுடைய தகவலாவே இருக்கட்டும். அது விமான நிலைய விரிவாக்கம் தொடர்ந்து நடைபெறாமல் இருக்கு. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். எங்களை பொறுத்த மட்டும் அந்த நிதியமைச்சரிடமும் பேசியிருக்கிறேன். நிதியமைச்சர் அவர்களிடமும் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். உடனடியாக அந்த விரிவாக்க பணிக்காக தமிழக அரசு செய்ய வேண்டிய பணிகள் நிதி ஒதுக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் அந்த கிழக்கு பக்கத்துக்கான விரிவாக்க பணிகள் நிறைவேற்றப்பட வேண்டும், அதற்காக நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறோம். மிக விரைவாக தமிழக நிதியமைச்சருக்காக முதலமைச்சரிடம் பேசி முடிவெடுப்பார் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கு. சரியா?